எல்லா ஃபாதரையும் அறிமுகப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரம் லெஃப்ட் இல்ல தந்தை ஃபாதர் தாமஸ் மங்குத்தேல். அதுக்கு அடுத்து இருக்கிற ஃபாதர் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வரத்துக்கு முன்னாடி 3 மாதம் இங்கே பொறுப்பு இயக்குனராக இருந்தவர் ஃபாதர் ஆண்டனி ராஜன். இப்பொழுது திருச்சியில் இல்ல தலைவராக பொறுப்பெடுக்க போகிறார். ஃபாதருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஃபாதர் ஆல்பின், அவர் தான் துணை இயக்குனராக இங்கே பொறுப்பெடுக்க இன்றைய நாளில் பொறுப்பெடுக்கிறார். கரவொலி எழுப்பி வரவேற்போம். ஆல்பின் ஃபாதருக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபாதர் பேர் எல்லாருக்கும் தெரியும், ஃபாதர் ஜில்பின். அடைக்கலாபுரத்தில் புதிதாக விடுதி இயக்குனராகவும் பள்ளிக்கூடத்தில் பொருளாளர் தந்தையாக பொறுப்பெடுத்திருக்கிறார் ஃபாதர் ரஃபேல் கூத்தூர். அதனைத் தொடர்ந்து ஃபாதர் டேனியல் லூர்துராஜ் ஏலாவூரில் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு திருச்சியில் ஃபாதர் ரஃபேல் இருந்த இடத்தில் பாப்புலர் மிஷன் இயக்குனராக, தமிழகத்தில் பாப்புலர் மிஷன் தியானத்தினுடைய இயக்குனராக பொறுப்பெடுத்து தந்தையை இங்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கிறோம். ஃபாதர் செபி. அன்புக்குரியவர்களே, இப்படி இத்தனை அருட்தந்தையர்கள் ஒருமித்து கூடுகின்ற இடம் அருள். இன்றைய நாள் தான் இந்த 2 வருடத்தில் இத்தனை ஒரு 7-8 ஃபாதர்ஸ் மேலே இருக்கிறோம். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அப்போது 10 பேர், ஏறக்குறைய 10 அருட்தந்தையர்கள் ஒருமித்து இருக்கிற இடம். ஏன்னா இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நாளிலே நமது அருளாலய தியான மையத்தின் இயக்குனராக அருட்பணி மதிப்புக்குரிய ஃபாதர் ராஃபேல் கூத்தூர் அவர்கள் பொறுப்பெடுக்க போகிறார். தந்தையை குறித்து ஒரு அறிமுகம் நிச்சயம் தேவையில்லாத ஒன்று. இந்த இடத்தில் பிறந்து நமது இந்த பகுதியில் மண்ணின் மைந்தர் சென்ட் ஜோசப் நம்முடைய அம்பத்தூர் ஆலயத்தில் அங்கு இருந்தவர். இப்பொழுது ஐயப்பாக்கம் பங்கில் இருக்கிறார். அவருடைய குடும்பத்தார் இருக்கிறார்கள், நட்புறவுகள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள். குருவாகி 22 ஆண்டுகள் முடிவடைந்து இருக்கிறது. 22 என்று நினைக்கிறேன். ஆமாம், 22 ஆண்டு. சுப்பீரியர் ஃபாதரும் தாமஸ் ஃபாதரும் அவரும் கிளாஸ்மேட்ஸ். அதனால் 22 வருஷம் தான் முடியுது, 23வது வருஷம். அப்போது 22 ஆண்டுகள் குருவாக, அதில் குறிப்பாக தமிழகத்தில் ஏறக்குறைய எல்லா எங்களுடைய தமிழ் ஆசிரமங்களிலும் பணி செய்திருக்கிறார். பங்கு தந்தையாக செங்கத்தில் பங்கு தந்தையாக இருந்தார். அதனைத் தொடர்ந்து தேன்கனிக்கோட்டை, ஏலாவூர், திருச்சி, அடைக்கலாபுரத்தில் இல்லை, இலங்கை, வரேன் தமிழ்நாட்டில் முடிச்சுட்டு இலங்கைக்கு போனேன். இலங்கையிலும் டிவைன் மெர்சி தியான மையத்தின் இயக்குனர் மற்றும் பாப்புலர் மிஷன் தியான இயக்குனராக இருந்தார். இப்பொழுதும் திருச்சியில் பாப்புலர் மிஷன் தியானத்தின் இயக்குனராக பணியாற்றி அருளாலயத்திற்கு, சொந்த மண்ணிற்கு, பிறந்த இடத்திற்கு நற்செய்தி பணியாற்ற, இங்கிருந்து பல இடங்களில் நற்செய்தி பணி செய்ய ஆண்டவர் அவருக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அருளாலயத்திற்கு அந்தந்த வளர்ச்சியின் காலகட்டத்தில் உகந்த குருக்களை இறைவன் தாமே ஏற்படுத்துகிறார். இப்போ இனி வருகின்ற நாட்களில் தந்தை நம்ம அருளாலயத்தை வழிநடத்த போகிறார். அதனால் கரவொலி எழுப்பி தந்தை அவர்களை அன்போடு வரவேற்போம். ஃபாதர் டேனியல் லூர்துராஜ் இப்பொழுது இயக்குனராக, பாப்புலர் மிஷன் தியானத்தின் இயக்குனராக இருக்கிறவர், பூக்கொத்து கொடுத்து தந்தை அவர்களை வரவேற்பார். ஃபாதர் கொஞ்சம் சின்னதாக கால் அடிப்பட்டதுனால ஒரு குச்சி ஊனி நடக்கிறாரு. ஆனால் ஸ்டைலாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது சரியாயிரும், இன்னும் 2 மாதத்தில் சரியாயிருவார். செபி டேவிட் தந்தை அவர்கள், சிஎம்ஐ அவர்கள் பொன்னாடை போர்த்தி தந்தையை வரவேற்பார்கள். தேங்க்யூ ஃபாதர்ஸ். துணை இயக்குனராக பொறுப்பு நேற்றைய தினமே கடந்து வந்தவர் ஃபாதர் ஆல்பின். அவர் குருவாகி 9 ஆண்டுகள். அவர் முதல்ல ஃபாதரான உடனே அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக லோகோஸ் தியான மையத்தில் பெங்களூரில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து சோப்ரா வெஸ்ட் பெங்காலில் போய் அங்கே ஒரு தியான இல்லத்தில் கொஞ்ச நாள் பணி செய்தார். மேலும் கர்நாடகாவில் ரோன் என்கிற இடத்தில் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் அங்கு பணி செய்தார். கடைசி 4 வருடங்கள் தமிழகத்தில் ஒசூர் அருகில் அடைக்கலாபுரத்தில் அங்கே இருக்கிற விடுதியினுடைய டைரக்டர், இயக்குனராக பணியாற்றிவிட்டு இப்பொழுது அருளாலயத்தினுடைய துணை இயக்குனராக வந்திருக்கிறார். தந்தை தமிழிலும், மலையாளம், ஆங்கிலம் மற்றும் கன்னடா இந்த 4 மொழியில் பாவசங்கீர்த்தனம் கேட்க முடியும். 3 மொழிகளில் சரளமாக திருப்பலி நிறைவேற்றவும் வாசிக்கவும் தெரிந்தவர். அப்போது இங்கே நமக்கு தினம் ஒவ்வொரு நாளும் பரிந்துரை ஜபம் மற்றும் திருப்பலிக்கெல்லாம் மிகவும் உதவியாக இருக்கும். தந்தை அவர்கள் கிடைத்தது மாபெரும் மகிழ்ச்சி. தந்தையை வரவேற்க பூக்கொத்து கொடுத்து அருட்பணி அந்தோணி ராஜன் அவர்கள் பூக்கொத்து கொடுத்து வரவேற்பார். இல்ல தலைவர் அருட்பணி தாமஸ் அவர்கள்
பொன்னாடை போர்த்தி அவரை வரவேற்பார்கள். கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்பு. Now Father Thomas will welcome both all of them, especially the director and the assistant director, the superior of the house. Thank you, Father Bosco. Dear Reverend Fathers, my dear brothers and sisters, we are sad because Father Bosco and Father Gilbin are leaving us. But at the same time, we are thankful to God that He has provided us with two other priests, especially Father Raphael and Father Albin. So the Lord will always provide for us and He will never abandon us. So with great joy, we already welcomed both these priests to Arulalayam. It is my pleasure to welcome them, especially Father Raphael. We have been together in the formation time for more than 3, 4, 5 years. We have been together in the novitiate, in the minor seminary, in the philosophate, and then we went to different seminaries and different areas of fields of work, mission. And we have come again together and here in Arulalayam. And for him it is a homecoming. He is just a local boy, so it's for him homecoming to his hometown. Just as Jesus went to Nazareth, to his hometown, and stood in the synagogue, in the same way he comes to the hometown, and he will be preaching here, ministering to us. So we thank God for the gift of Father Raphael, and we joyfully, wholeheartedly welcome Father Raphael to Arulalayam, to our community. And also we welcome Father Albin, the assistant director of Arulalayam. I also know him as a student in the Mine Seminary. He has been, like Father Bosco, 1 year in the Mine Seminary. So he is my student. So this is again a great joy that to have him again with me here, with us here. So dear Father Albin, in the name of Arulalayam and all the community gathered here, I welcome you to our community. Thank you. And thank you, dear fathers, for your loving presence here today. And thank you, dear brothers and sisters. We will continue to help each other in prayer and grow in the word of God. Thank you. Thank you, Father Thomas, the superior of the house. இப்பொழுது நமது இயக்குனர் தந்தை ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பேசுவார். இனிமேல் எப்பயுமே பேச போறாரு. இப்பொழுது அவரை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். Praise the Lord. எப்படி இருக்கீங்க? ஓ, தேங்க்யூ, God bless you. நல்லா இருக்கேன். மீண்டும் உங்களை பார்த்ததில் மிகவும் ஒரு சந்தோஷம். அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் பார்க்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் வந்துட்டு போனேன், இப்போ இங்கேயே தங்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. இது பார்க்குற சமயத்தில் என்னுடைய ஆர்டினேஷன் டே எனக்கு ஞாபகம் வருது. குருத்துவர் நாள் அன்னைக்கு அருத்தந்தை ஃபாதர் ஜோஸ் வெட்டியாங்கில் இருந்தார். அதே சமயத்தில் அருத்தந்தர்கள் ஒரு 7-8 பேர் இங்குதார்கள். முதல் திருப்பலி நான் இங்கு நிறைவேற்றுகின்றேன். அதே போல என்றும் அதே மாதிரி முதல் நாள் ஆரம்பிக்கின்றேன். இதான் முதல் திருப்பலி, டைரக்டருடைய முதல் திருப்பலி இங்கே ஆரம்பமாக. அதே அருத்தந்தர்கள் போல இத்தனை பேர். அந்த அளவுக்கு தெய்வம் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். அது இல்லாமல் இன்று நம்ம எல்லோருக்கும் தெரியும், அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அப்போ அந்தோனியார் இப்போ எல்லோருக்கும் ஒருத்தர் புனிதர் வைத்திருப்பார்கள். எனக்கும் ஒரு புனிதர் இருந்தார், அவர் தான் அந்தோனியார். எப்படி கூடுவது, நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுவார் தான் அந்தோனியார். அப்போ நல்ல ஒரு நாள் என்று இது துவக்கி இருக்கின்றார்கள். மீண்டும் உங்களெல்லாம் பழைய முகங்களை பார்க்குற சமயத்தில் மிகவும் சந்தோஷம். நாம் தொடர்ந்து ஒன்றாக பயணிப்போம். ஒரே ஒரு விஷயம், அருத்தந்தை கேட்டவுடனே என் மனசில் வந்து ஒரு சம்பவம். அருளாலயம் என்பது ஒரு வாகனம் போல், அது ஒரு வண்டி. நீங்களும் நானும் ஒரு பார்ட்ஸாக இருக்கின்றோம், அவ்வளவுதான். நான் அதில் ஸ்டீயரிங்காக இருக்கின்றேன். டிரைவர் வேறு யாரும் அல்ல, யார்? இயேசு கிறிஸ்து. அவர் திருப்புற இடத்துல எல்லாம் ஸ்டீயரிங் டொயிங் டொயிங் திரும்பும். நான் எதுவும் கிடையாது. அவர் எந்த பக்கம் திருப்புறாரோ அந்த பக்கம் வண்டி போகும். நீங்களாம் ஒத்துழைப்பு கொடுத்தனா வண்டி ஒரு டைரக்ஷனில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆஸ்லேட்டர் தான் எனது நடக்கிற எல்லா வழிபாடுகளும், நீங்கள் நடக்கிற எல்லா வழிபாடுகளும் தான் ஆஸ்லேட்டர்.
போட்டு கிர் நமக்குன்னா வண்டி ஸ்பீடாக போகும். அவர் பிரேக் போடுற சமயத்தில் வண்டி பிரேக் ஆகும். இவ்வளோதான் வழியே வேறு எதுவும் கிடையாது. ஆகவே தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து இறை ஆட்சியை மலர் செய்வோம். தொடர்ந்து தெய்வம் உங்களையும் என்னையும் சக்தி உள்ள ஒரு கருவியாக தெய்வம் பயன்படுத்தட்டும். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தேங்க்யூ. God bless you.